Hello friends, என் பேர் சுஜேஷ் அண்ட் இது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் டியூட்டோரியல் இன் தமிழ் அண்ட் இது எங்கள் வெப்சைட் onlinesmarteducation.com அண்ட் கீழே இருக்கிறது எங்களுடைய யூடியூப் சேனல் youtube.com/onlinesmarteducation. ஸோ எங்கள் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் ஆகுங்க, எங்களுடைய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் எங்கள் வெப்சைட்லேயும் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணாலும் நாங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் உங்களுக்கு ஒரு சின்ன மெயில் மாதிரி வந்துட்டு இருக்கோம். ஓகே, அண்ட் இதில் வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஜாவானா என்னென்னு அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இது சிம்பிள். நம்ம நார்மல் HTML பேஜஸ் இருக்கு இல்லையா, அதாவது வெப் ப்ரௌசர். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஜாவாஸ்கிரிப்டை எதில் ரன் பண்ணுவோம் அப்படின்னா அண்ட் எதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய வெப் ப்ரௌசரில். ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க ஃபயர்ஃபாக்ஸ், குரோம், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். ஸோ இந்த எல்லா ப்ரௌசர்லேயும் நம்ம ஜாவாஸ்கிரிப்டை ரன் பண்ண முடியும். ஏன்னா நம்மளுடைய வெப் பேஜுக்கு ஒரு இன்ட்ராக்டிவை தர்றதுக்காக இந்த ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது எப்படின்னா நம்ம வெப்பேஜ் வந்து ப்ராசஸிங்கை வந்து ஸ்பீட் பண்ணுறதுக்கு, அதாவது ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் ஆகிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு வெப்சைட் காமிக்கிறேன். இது நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் வெப்சைட் india.gov.in. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா என்னோட மவுஸ் கர்சரை இந்த டாபிக் மேலே எடுத்துகிட்டு போனோன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கீழே ட்ராப் டவுன் வருது. அதேமாதிரி அந்த லெட்டர் மேலே என்னோட மவுஸ் கர்சர் எடுத்துகிட்டு போகும்போது அது கலர் சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்மளால் ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி செய்ய முடியும். அண்ட் இங்கே கீழே நமக்கு ஸ்லைட் ஷோ போகுது பாருங்களேன். ஸோ நான் இங்கே கீழே பட்டன் அழுத்துறேன், எனக்கு ஒரு ஸ்லைடாக வரும். ஸோ இந்த மாதிரியான ஃபங்க்ஷனை நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்டில் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ என்னோட செகண்ட் பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே எனக்கு செகண்ட் இமேஜ் லோட் ஆகுது. ஆனால் எனக்கு இந்த இமேஜ் தான் லோட் ஆகுதே தவிர எனக்கு என்னுடைய பேஜ் வந்து லோட் ஆகலை. பாருங்கள், என்னுடைய பேஜ் லோடே ஆகாது. ஸோ இது வந்து முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா நம்ம வெப்பேஜ் வந்து நம்ம வெப் ப்ரௌசரில் ஓப்பனாக இருக்குது. நான் ஒரு வாட்டியும் பட்டனை கிளிக் பண்ணும்போது இது வந்து லோட் ஆகிறதுக்கு அர்த்தம் என்னென்னா இது வந்து நம்ம சர்வர் கூட கம்யூனிகேட் பண்ணி அங்கேருந்து டேட்டாவை திரும்பி ரிட்ரீவ் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது. ஸோ அது வந்து ஒரு டைமும் நம்ம பட்டன் கிளிக் பண்ணும்போது என்னோடய பேஜ் லோட் ஆகிட்டு இருந்ததுன்னா நம்ம இந்த ப்ராசஸுக்கு டைம் ஆகும், அந்த பேஜ் ஓப்பன் ஆகணும். ஸோ இதுக்கெல்லாம் டைம் எடுக்கும். பட் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறது மூலியமாக நம்ம வந்து பேஜ் லோடை வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் ஃபஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட். அண்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது. நான் கொஞ்சம் கீழே வரேன். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இந்த டேப்ஸ் இருக்குது, ஏர் நியூஸ் இருக்குது, நான் அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே சம் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அண்ட் டிடி நியூஸில் இங்கே சம் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அண்ட் PIB இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு லோட் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு வாட்டி தான் லோட் ஆகும். இந்த ஒரு வாட்டி லோட் ஆகின பிறகு நம்ம இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம வெப் ப்ரௌசரில் இருக்குது. திரும்பி நான் நெக்ஸ்ட் டேபுக்கு போயிட்டு திரும்பி அந்த டேபுக்கு வந்தோன்னா அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். திரும்பி இது வந்து லோட் ஆகி டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் தான் நம்ம ஜாவாஸ்கிரிப்டோட அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சின்ன விஷயங்கள் தான் நம்மளுடைய வெப் ப்ரௌசர் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளுடைய வெப்சைட்டில் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறது மூலியமாக யூசர்ஸ் வந்து அவங்க வந்து நினச்சதை நம்ம வெப்சைட்டில் சீக்கிரமாக செய்ய முடியும். ஸோ நம்ம எவ்வளோ அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக நம்ம வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு யூசர்ஸ் வந்து நம்ம வெப்சைட்டில் வருவாங்க. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, முக்கியமான விஷயம். நான் ரைட் கிளிக் பண்ணி என்னுடைய ப்ரௌசர் மேலே ரைட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் வியூ சோர்ஸ் போகிறேன். ஜஸ்ட் நான் இங்கே கிளிக் பண்ணி வியூ சோர்ஸ், நான் இமேஜ் மேலே கிளிக் பண்ணிட்டேன். வியூ பேஜ் சோர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த பர்டிகுலர் பேஜில் என்னென்ன கோட்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த பேஜ் இந்த மாதிரி லுக்காக இருக்கிறதுக்கு காரணம் இந்த கோட்ஸ் தான். ஸோ இவ்வளோ கோட்ஸ் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் எழுதியிருக்காங்க. JS ஃபைல் நிறைய இருக்குது பாருங்கள். ஸோ இது எல்லாமே ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ். ஸோ இந்த எல்லா ஃபைல்ஸும் சேர்த்து தான் இது ஒரு வெப்சைட்டை இந்த அளவுக்கு லுக்காக, இந்த அளவுக்கு ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோ சீரிஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.